நான் இன்று உயிருடன் ஜீவனோடு பிரயாணிக்கிறேனா? இந்த வார்த்தையின் தலைப்பின்படி உங்களுக்கு தெரியாத பிரசங்கங்கள் அநேக பிரசங்கங்களை கேட்டிருப்பீங்க. இந்த இடத்துல ஒரு வார்த்தை தேவன் ஆதியாகமம் 1:28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தையின்படி அவங்க என்ன செய்தாங்க? ஏவாள் என்ன செய்தாங்க? அவங்களுக்கு இந்த பூமியில் இருக்கிற எல்லா மிருகங்களின் மேலும் அதிகாரம் செலுத்துகிற ஒரு கிருபை தேவன் கொடுத்திருந்தார். ஆளுகை செய்கிற ஒரு கிருபை. நாம் எல்லாம் சொல்றோம், பிசாசு வஞ்சிருச்சுன்னு. பிசாசு வஞ்சிக்கிறானோ இல்லையோ, முதல்ல அந்த சர்ப்பத்துக்கு அதிகாரி யாரு? மனுஷன். தேவன் கொடுத்த அந்த வார்த்தையின்படி அந்த சர்ப்பத்தை அவள் ஆளுகை செய்யக்கூடிய கிருபை பெற்றவர்கள். ஆதாமும் சரி, ஏவாளும் சரி. ஆனால் இந்த இடத்துல அவள் உயிரோடு இருக்கிறாளா? சர்ப்பத்தின் வார்த்தை சர்ப்பம் சொல்லுகிற பொழுது அவள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நீ சொல்ற காரியத்தை நான் செய்கிறதற்கல்ல, நான் சொல்ற வேலையை நீ செய்ய வேண்டும். இதுதான் விதி, தேவன் கொடுத்த ஒரு சூழல். இப்படியாக இருக்கிற பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின்படி அவரோடு இணைந்து வாழ முடியும், அவரோடு இணைந்து பிரயாணிக்க முடியும். ஆனால் அந்த அம்மா இவங்க இருவரும் பிரயாணிக்கலை. அடுத்த ஆளு நோவா. பின் ஆதியாகமம் 9:1 பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அதே 9:7 நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். வர்த்தித்து என்றால் ஒரு மேலான நிலை, கன்னடத்தில் அபிவிருத்தி. ஆனால் நோவா என்ன செய்தார்? நோவா இந்த வார்த்தையோடு பிரயாணித்தாரா, வாழ்ந்தாரா? ஆனால் நோவா குடும்பத்தை அவர் காப்பாற்றுவதற்கு என்ன காரணம்? அவர் ஒரு நீதிமானாக இருந்தார். ஆனால் அவர் வர்த்தித்து பெருக வேண்டிய ஒரு மனுஷன். ஆனால் அவர் எதில் பெருகினார்? சாபத்தை கொண்டு வந்தார். கர்த்தர் பழுகி பெருகணும் தான் சொன்னார். இன்னொரு வசனத்தில் வர்த்தித்து விருதியாகணும் தான் சொன்னார். ஆனால் அவர் அப்படியாக ஜீவனுள்ள தெய்வ வார்த்தையோடு இணைந்து பிரயாணிக்கலை, அவரோடு வாழலை. குமாரன் அந்த தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்துட்டு வந்துட்டான்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் முன்பதாக அவன் இந்த மாதிரி ஒரு நிலையை, தன் தகப்பனுடைய நிலையை கண்டதில்லை. நோவா ஒரு நீதிமானாக இருந்தார். அப்போ திடீர்னு நிர்வாணமாக இருந்தால் எப்படி அவன் என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியாது. முன்ன பின்ன திருமணத்துக்கு முன்பதாகவே மாப்பிள்ளை பார்க்கும்போது மாப்பிள்ளை கொஞ்சம் லைட்டாக அதில் இருப்பாருன்னு தெரிஞ்சால் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்ட்டு மனைவி சகிச்சுட்டு போவாங்க. திடீர்னு மாப்பிள்ளை தண்ணியோடு வந்தா எப்படி என்ன செய்வா? தெய்வ வார்த்தையோடு இணைந்து வாழலை, பிரயாணிக்கலை. ஆனால் இன்னொரு நபர்
எசாயா 61 அதிகாரம் 1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுகுண்டவர்களுக்கு காயப்பட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். 61 கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். இது யார் எழுதினது? எசாயா எழுதினது. ஆனால் கொடுத்தது பிதாவாகிய தந்தை. யாருக்குன்னு கொடுக்கப்பட்டது? லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுகுண்டவர்களை விடுதலையாக்கவும். 4:19 கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. இது யார்னா? இயேசு. இந்த வார்த்தை சொல்லி அப்படியே சுருளை கொடுத்துட்டு போகிவிடவில்லை. அவர் இந்த வார்த்தையாக மாறினார், இந்த வார்த்தையோடு பிரயாணித்தார், இந்த வார்த்தையாக வாழ்ந்தார். என்று நம்மளுக்கு தேவன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி வேணாலும் தேவன் பேசியிருக்கலாம். ஊழியர் மூலயமா பேசியிருக்கலாம், ஒரு சாதாரண ஒரு அட்டையோடு பேசியிருக்கலாம், வேதத்தை வாசிக்கும் பொழுது பேசியிருக்கலாம், கனவு வழியாக கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையை கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? சிலர் சொல்லுவாங்க, நீ அழைப்பில் நின்னால் போதும். நின்னால் மட்டும் போதாது, அதோடு பிரயாணிக்கணும். இவர் அந்த வார்த்தையாக மாறினார். இந்த வார்த்தை பேசிட்டு பைபிளை மூடி வச்சுட்டு போய் ஸ்கூலில் போய் தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள அவர் நுழையல. இன்று நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? நான் வார்த்தையாக மாறணும். நான் வார்த்தையாக மாறுவதுதான் தேவனோடு இணைந்து வாழ்வது. சும்மா பேருக்கு நான் தாளம் போடுறேன்னு தாளம் போடுவதல்ல. யாருக்கு தாளம் போடுறேன்? இங்கே வந்து இந்த பாட்டு கேட்கிறவர்களுக்கு தாளம் போடுறதல்ல. பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் நீ தாளம் போட்டால் இதிலும் மேன்மை காண்பாய். மரியாள் லூக்கா 1:31 இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது ஒரு தூதன் சொல்லுகிற பொழுது இதற்கு ஒரு விளக்கத்தை கேட்டு அந்த விளக்கத்தை கன்ஃபியூஷன்லாம் கிளியர் ஆன மேலே 1:38 அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. இதன் சொல்லிட்டு அப்படியே வீட்டில் கூனி குறுகவில்லை. என்ன செய்தார்? லூக்கா 1:36 ஒரு அடையாளத்தை தேவதூதன் சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தையில் நுழைகிறாள். 1:39 எலிசபெத்தை பார்க்க பிரயாணிக்கிறார். யாரையும் கேட்கல, எந்த மனுஷனையும் கேட்கல. ஐயோ, ஏதோ ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கிட்டு போய் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்லலை. எங்கேயும் அலைந்து தெரியல, நேர் வழியாக பிரயாணிக்கிறார். இன்று நாம் நேர் வழியாக பிரயாணிக்கிறோமா? என் சகோதரனே, சகோதரியே, இப்போவாது மனம் திரும்பி அந்த ஜீவ வார்த்தையோடு நீர் வாழுகிற பொழுதுதான் அந்த இடத்துல தான் உனக்கு மகிழ்ச்சி இருக்கு. சும்மா நான் வாழலைன்னா எந்த மகிழ்ச்சி வராது. எத்தனை ஊழியர் உனக்காக உபவாசித்து ஜெபித்தால் அது மாறாது, ஒருபோதும் மாறாது. இன்று என்னமோ சொல்லி நான் வேலைக்கு போகிறேன்னு வேலைக்கு போகிற பணத்தை கொண்டு எது வேணாலும் மேக்கப் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு நாள் அந்த உன்னதமானவருடைய மழை பெய்கிற பொழுது அந்த மழை, அந்த அக்னியின் மழை
சோதோம் குமாராவை பட்டணத்தை அழித்தது. ஆனால் பாத்திரவானாகிய ஆபிரகாமின் வளர்ப்பில் வளர்ந்த அந்த மனுஷன் மட்டும் காப்பாற்றப்பட்டார். இன்னொரு மனுஷன் மோசேயை குறித்து யாத்ராகம் 3:12 அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். இந்த வார்த்தை மோசேக்கு தேவன் கொடுத்தார். அந்த வார்த்தையின்படியே கடைசி வரைக்கும் மோசேயோடு தேவன் கூடவே இருந்தார். தேவன் கூடவே இருக்கும்படியாக மோசே அவரோடு வாழ்ந்தார். அது வாழ்ந்ததனால தான் அவருடைய சரீரத்தை கூட தேவனே அடக்கம் பண்ணினார். அவருடைய மரணத்திலும் இயேசு கூட இருந்தார். இன்று என் கூட இருக்கிறாரா? இன்று நான் அவரோடு பிரயாணிக்கிறேனா? ஒரு கணவனோட மனைவி இசைந்து வாழ்ந்தாதான் மனைவியுடைய தேவைகளை ஒரு புருஷன் சந்திக்க அவனுடைய மனதிற்கு அந்த வாஞ்சை வரும். ஒரு மனைவியோடு ஒரு புருஷன் இசைந்து வாழ்ந்தாதான் புருஷனுக்கு தேவையான சுவையான உணவு மனைவி செய்து கொடுப்பார். பிள்ளைகள் பெற்றோர்களோடு இசைந்து வாழ்ந்தாதான் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திக்க ஒரு மனம் உண்டாகும். இன்று நான் யாராக இருக்கிறேன்? இயேசுவை பார்க்க வருகிறேனா? மற்றவர்களை பார்க்க வருகிறேனா? இயேசுவுக்காக நான் என்ன செய்கிறேன்? இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா? இயேசுவின் வார்த்தைக்குள்ள நான் பிரயாணிக்கிறேனா? இயேசுவின் வார்த்தையாக நான் மாறி இருக்கிறேனா? எனக்குன்னு கொடுக்கப்பட்ட வார்த்தை எனக்கு சின்னதோ பெருசோ, இந்த மைக்காக இருக்கிறேனா? இந்த வயிறாக இருக்கிறேனா? ஏன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? இயேசு ஒருத்தருக்கு கொடுத்த அந்த வார்த்தையில உயிருள்ளவராக வாழ ஆரம்பிக்கணும். அவர் ஆரம்பிக்கிற பொழுது தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். அந்த மரியம்மாவுக்கு என்ன கொடுத்தார்? அவர் அந்த அம்மா வயிற்றில் இயேசு கிறிஸ்து சகலத்தையும் சிருஷ்டித்த தேவ பிறக்கும்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து அது அந்த அம்மாவுக்கு. ஆனால் அந்த பிள்ளை ஒரு நாள் சாகும். பிள்ளையை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு போகும்போது வார்த்தை வந்தது. அந்த எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, ஆசீர்வாதமான வாக்குதத்த வார்த்தைகள் மட்டுமல்ல, தேவன் கண்டிக்கிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தைகளை நாம் செவி கொடுக்கணும். அவருக்கு கீழ்ப்படியணும். அவர் கீழ்ப்படுகிற வரைக்கும் எதுவும் மாறாது. நல்ல விஷயத்தும் கூட கெட்ட விஷயமாக தான் தோன்றும். ஆனால் அவர் கீழ்ப்படுகிற பொழுது முள்ளும் கூட அது நன்மையாக மாறும். ಸ್ತೋತ್ರ. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಕೇಳಿದಂತೆ ನಾವು ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಏನಾಗಬೇಕು? ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನಮ್ಮೊಳಗೆ ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ವಾಕ್ಯವಾಗಿಯೇ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. ವಾಕ್ಯವು ನಮ್ಮಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕು. ನಾವು ಆ ವಾಕ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಜೀವಿಸುವಾಗ ದೇವರ ಮಹಿಮೆಯಾದ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತ ನಡೀತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವೆಲ್ಲ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿದವರಾಗಿ